தேனீ இளவரசி. ஒரு அழகான கதை. ஒரு காலத்தில் மலர்கள் நிறைந்த பசுமையான காட்டில் தேனீ அரசாட்சி இருந்தது. அந்த அரசாட்சியை ராணி தேனீ ஆட்சி செய்தாள். அவளுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள்தான் தேனீ இளவரசி மித்ரா. மித்ரா சாதாரண இளவரசி அல்ல. அவள் மிகவும் புத்திசாலி, கருணையுள்ள, உழைப்பை மதிப்பவள். மற்ற தேனீக்கள் தேன் சேகரிக்கச் செல்லும் போது அவள் கூடவே பறந்து சென்று மலர்களிடம் மென்மையாக பேசுவாள். ஒருநாள் அந்த காட்டில் மலர்கள் வாடத் தொடங்கின. தேனீக்கள் கவலையில் ஆழ்ந்தன. தேன் குறைந்தது. அரசாட்சி சிரமத்தில் சிக்கியது. அப்போது இளவரசி மித்ரா துணிச்சலுடன் சொன்னாள், கவலைப்பட வேண்டாம், காரணத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். அவள் தூரத்திலிருந்த ஒரு மந்திர மலையை அடைந்தாள். அங்கே நீர் வற்றி இருந்தது. அதனால் மலர்கள் வாடின என்பதை உணர்ந்தாள். மித்ரா தன் சிறிய சக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி மற்ற பூச்சிகளையும் பறவைகளையும் ஒன்றிணைத்தாள். அனைவரும் சேர்ந்து நீர் ஊற்றை சுத்தம் செய்தனர். மீண்டும் நீர் பாய்ந்தது. மலர்கள் சிரித்தன. தேனீ அரசாட்சி மீண்டும் மகிழ்ச்சியில் மிதந்தது. ராணி தேனீ பெருமையுடன் கூறினாள், உன் துணிச்சலும் ஒற்றுமையும் தான் நம்மை காப்பாற்றியது. அந்த நாளிலிருந்து தேனீ இளவரசி மித்ரா உழைப்பு மற்றும் கருணை, இதுவே உண்மையான அரசாட்சி என்பதற்கான உதாரணமாக அனைவராலும் போற்றப்பட்டாள். பாடம்: சிறியவராக இருந்தாலும் நல்ல மனமும் ஒற்றுமையும் இருந்தால் பெரிய மாற்றங்களை செய்யலாம்.